சரி, ரொம்ப நேரமா நின்னு பேசுறீங்களா? உட்காருங்க, சாவகாசமா பேசலாம். வாங்க, நிறைய பேச வேண்டியது, உட்காருங்க. ஐயா அப்பா! என் பேங்க் வரைக்கும் போயிட்டு நான் கொடுக்கற செக்கை என்கேஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓ பேங்கா? எங்கேயாக்க இருக்கு பேங்க்கு? இங்கதான் பக்கத்துல தான், நீலாங்கரையில. பேஷ் பேஷ். பக்கத்துல தான் இல்லையா? போயிட்டு வரதுக்கு 200 ரூபா செலவு வேணுமே. அடுத்து நில்லு, எங்க போற? நோ, முடியாதுன்னா முடியாது. என்னால முடியாது. அது நீ உள்ள போனியானா என்னால யூஸ் பண்ணவே முடியாது. நீங்க நீங்க இவனை அமிச்சிங்க. நீங்க இவரையும் அனுப்புனீங்க. ராக்ஸ், எடு என் ஷாம்பு, எடு. ராக்ஸ், எடி என்னோட பணத்தை. ராக்ஸ், எடு என் ஷாம்புவ. இன்னும் நீ குளிக்கலையா? ஒருத்தன் கல்விக்காக, செல்வத்துக்காக, வீரத்துக்காக போறான்னா அவன் மேல அக்கறைப்படலாம். ஆனா இந்த 2 தண்ட பசங்களும் தண்ட கர்மாந்திரத்துக்கு அந்த மூமா சாப்லேட்ல போய் வெட்டி வம்பு அடிக்கிறதுக்காக நான் அவங்க மேல அக்கறை காமிக்கணுமா? அக்கறை அவனுங்கெல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. பட்டா திருந்துற ஜென்மம் அது. காத்து காதலும் சொல்லிட்டு வரதில்ல பாரடைஸ். என்னது காதலா? உன் மனசுல உள்ளத அப்படியே குபு குபுக்குன்னு கொட்டினிய, அத சொன்ன. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பூக்கூடை. ஆனா என்ற வீட்டுக்காரரு அந்த பாவி. பாவின்னு அவனை சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா? அவனை தானுங்க. நடக்கட்டேன். அந்த பாவிக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு என்ன பிரயோஜனம்? என்ற நாத்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்ற லைஃபையே இப்படி பண்ணி போட்டானுங்க. ஐயோ, இந்த மாதிரி சூப்பரா கறிக்குழம்பு பண்றீங்களே, இந்த மாதிரி மட்டும் பண்றவங்க எங்கிட்ட இருந்தாங்கன்னு வைங்களேன், டெய்லி ஒரு 12 ஆடை வெட்டி அதை சமைக்கிற கைக்கு அப்படியே ஒரு 12 வளையல் வாங்கி போட்டுருப்பானுங்க, தங்க வளையல். அப்ப உங்க வைஃபுக்கு அடிக்கடி வளையல் வாங்கி தருவீங்களா? வாங்கி கொடுக்கலான்னு தானுங்க ஆசை. என்ன பண்றது, உங்க அளவுக்கு சமைக்கிறது இல்லையா? அப்போ அவங்க நல்லாவே சமைக்க மாட்டாங்களா? ஐயோ, எங்க போய் சமைக்கிறது? மிச்சமான தெருவுல கொண்டு போய் வச்சா நம்ம தின்ன வேண்டி வந்துருமேன்னு ஒரு நாய் ஒரு பிச்சைக்காரன் கூட தெருவுல வர்றது இல்லைங்க. 15 வருஷமாச்சு வந்து. ஐயோ பாவங்க நீங்க. ஆமாங்க. ஏனுங்க இந்த கோயம்புத்தூர்காருக்கு மட்டும் கடவுள் ஏனுங்க இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு? அதாவது நல்ல ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல ஒரு புருஷன் அமையறது இல்ல, நல்ல ஒரு புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவி அமையறது இல்ல. ஆனவன் பழி வாங்குறானுங்க. கடவுளை சொல்லி என்ன பிரயோஜனம்ங்க? எல்லாம் நம்ம வாங்கி வந்த வரா அப்படிங்க. வரா? சரி, ரொம்ப நேரமா நின்னு பேசுறீங்களா? உட்காருங்க, சாவகாசமா பேசலாம். வாங்க, நிறைய பேச வேண்டியது, உட்காருங்க. ஐயா அப்பா! ஐயோ சார் சார் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னம்மா மன்னிச்சுக்கிறது? ஏமா கறி குழம்பு வைக்கிறது, கறி கடைக்கு போனீங்கன்னா கறி மட்டும் வாங்காம நல்லி எலும்பு சேர்த்து வாங்கிட்டு வர வேண்டியதாமா. எங்கிட்ட இருந்து ஏமா நல்லி எலும்பு எதிர்பார்க்கறீங்க? ஐயோ, இதே நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு போறான் அந்த ஆளு, போய் சொல்லிட்டு போறான். ஹாய் ராக்ஸ். பொங்கோ நீயா? என்ன நீயா? இத பாரு, எனக்கு அவசரமா ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன தலைமுறை அவசரமா இப்போ? ஹே, ஆக்சுவலா அது தலை சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு அவசரம். எனக்கு 2 ஷாம்பு பாக்கெட் வேணும் அவசரமா. ஓ, நீ குளிக்கலாம் கூட சரியா? பொண்ணு மாதிரி நினைச்சியா? முன்னாடி எல்லாம் பொண்ணுங்களுக்கு இயற்கையிலேயே பூமணம் இருக்குன்னு சொல்லுவா. இப்ப எங்க கூந்தலை பார்த்தா ஷாம்பு மனம் தான் வர்றது. அந்த செண்பக பாண்டியனுக்கு மட்டும் அந்த கேள்வி இப்ப மனசுல எழுந்திருந்ததுன்னா அந்த 1000 பொற்காசு நேக்கு தான் சொந்தமா இருக்கும். ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. ஏ லூசு, நான் இங்க என்னமோ அவசரமா கேட்டுட்டு இருக்கேன், செண்பக பாண்டின்னு என்னலாமோ உளறிட்டு இருக்க. இது பாரு, எனக்கு இன்னைக்கு செமினாருக்கு இமிடியேட்டா போகணும். ஓடி போய் 2 ஷாம்பு பாக்கெட் வாங்கிட்டு வா போ. செமினாரா? எந்த செமினாருக்காக நீ போறாய்? ஆக்சுவலா ராக்ஸ், இந்த காலத்து பெண்கள் இந்த ஷாம்பு, ஹேர் டைஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நேச்சுரல் பியூட்டியை கெடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு இயற்கையா வாழ கத்து கொடுக்கறதுக்கு நான் போய் பேச போறேன். ஏன் போங்கோ, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? இது ஓகே நல்லா இருக்கா? வெல், தட்ஸ் போங்கோ. உன்னால ஷாம்பு வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? சரி, வாணும் தொலைறேன். ஆனா பைசா இருக்கே. எங்க? உன்னோட பாக்கெட்ல. ஏன் பாக்கெட்லயா? எனக்காக ஒரு 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்? நான் திருப்பி கொடுத்துட மாட்டேன். இப்படியே பழகிட்டு இருக்கோம் ராக்ஸ் நம்ம. அதெல்லாம் சரிதான் போங்கோ. இருந்தாலும்
இந்த 5 ரூபாங்கிறது கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு தோன்றதே. போடா போ, போய் வாங்கிட்டு வா போ. 5 ரூபா அட பாவி, இவ்ளோ யோசிக்கிற 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவா வரணும். ஹலோ, எஸ் ரோபோ. சொல்லு சொல்லு. லேட்டஸ்ட் மேட்டர் எதுவா இருந்தாலும் சொல்லு. ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். அப்படியே ட்ராக் பண்ணிட்டே இரு. ஏதாவது புது டெவலப்மெண்ட் இருந்தா சொல்லு. ஏய், பணம் தானே, நோ ப்ராப்ளம் யா. உடனே உனக்கு கொடுத்துறேன். ஓகே பாய். ஐயோ, பேங்க்ல இருந்து பணம் டிரா பண்ணவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? திருப்பி அவ்வளவு தூரம் போனோமா? ஓ மை காட், ரோபோக்கு வேற பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்யலாம்? 5 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஷாம்பு. ஹாய் ராக்ஸ். ஓ ஹாய் பாரடைஸ். ஓ சாரி, நீங்க போகும்போது கூப்பிட்டனா? உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கா? சென்டான ஒர்க்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் அப்படியே சும்மா தானே அங்க போயிட்டு இருந்தேன். உங்களை எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணணும்? உங்களுக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கும். தலைக்கு மேல 1008 வேலை இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு பண்ணலன்னா தலையாவது வேலையாவது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் தான். சின்ன ஹெல்ப்பா இருந்தா என்ன, பெரிய ஹெல்ப்பா இருந்தா என்ன, ஹெல்ப் தானே. அதுவும் உங்களுக்கு பண்ணலன்னா ஹெல்ப்பா எது வேணாலும் பண்றே சொல்லுங்க. என் பேங்க் வரைக்கும் போயிட்டு நான் கொடுக்கற செக்கை என்கேஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓ பேங்கா? எங்கேயாக்க இருக்கு பேங்க்கு? இங்கதான் பக்கத்துல தான், நீலாங்கரையில. பேஷ் பேஷ். பக்கத்துலதான் இல்லையா? போயிட்டு வரதுக்கு 200 ரூபா செலவாயிடுமே. இல்லையே, நான் போயிட்டு என்கேஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. பாய். அப்பா, அவ்வளவு தூரம் போகணுமேனு யோசிச்சேன். நல்ல வேளை எனக்குன்னு ஒரு இழிச்ச வயன் கிடைச்சிட்டான். நீயா? என்ன நீய? அவனா இருக்கும்னு நினைச்சேன். எவனா இருக்கும்னு நினைச்ச? ராக்ஸா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்? ஏன்னா நான் அவனை ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்படியா? அது உனக்கு கிடைக்காது. அவன் ஒரு ஆப்சென்ட் மைண்டட் ஃபெலோ. அவன் எங்கேயாவது ஊர் மேய்ஞ்சிட்டு லேட்டா தான் வருவான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ஏய், அர்த்து நில்லு. எங்க போற? நோ, முடியாதுன்னா முடியாது. என்னால முடியாது. அர்து, நீ உள்ள போனியானா என்னால யூஸ் பண்ணவே முடியாது. ஏய், உங்க ஃபிளாட்ல ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அது என்னாச்சு இப்போ? அவன் ஆல்ரெடி ஒருத்தன் புக் பண்ணிக்கிட்டு உள்ள 1 ஹவரா உட்காந்து இம்சா பண்றான். முடியல, ப்ளீஸ் போங்கோ. அர்து, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். போங்கோ. உனக்கு ஷாம்பு வந்தா தான் குளிக்க முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என் கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு புரியவே வேண்டாம். கேளு கேளு கேளு. ராக் ஷாம்பு அங்க போயிருக்கானா? அந்த ஷாம்பு வாங்கிடனே ஒரு பேப்பரை கொடுத்து இந்த கிராஸ்வேர்டை ஃபில் அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் போற ட்ரிப் ஒன்று ஆஃபர் இருக்கு. தயவு செய்து இதை ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ, வா. போங்க 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 போ. ப்ளீஸ். அர்து, ஐயோ போ ஐயோ, சொல்றேன்ல. bathroom. போ அர்து. முடியாதுன்னா முடியாது. போ ப்ளீஸ். வெளிய போடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. போடா. கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு கூட வந்துட்டேன். யாருமே இல்லையே.
ஹாய். ஹாய். ஆக்சுவலா நான் வந்து ஒருத்தருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காரிடார்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்தா நீங்க. ஆ, நீங்களும் என்ன மாதிரி தானே? அப்போ நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க? ஆ, அது ஒரு பையனுக்காக. பையன்? ஆ, ஆமா. யூ மீன் சின்ன பையன்? ஆ, ரொம்ப சின்ன பையன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்ம பரவாயில்ல. இதுக்கு மேல நான் கேட்டேன்னா உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே. நீங்க அப்படி நினைக்கும் போது நானும் ஸ்ட்ரெயிட்டா வெயிட் பண்ற ஆளை பத்தி கேட்கறது தப்பு. பட் ஒன் திங், நீங்க வெயிட் பண்ற ஆளை விட நான் வெயிட் பண்ற பையன் ரொம்ப நல்ல டைப். இவனும் நல்ல டைப் தான். ஆனா என்ன இப்ப கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன வேலைக்காக இவ்ளோ நேரம் எடுக்கிறான். எங்க போயிடுவான்? இங்க தானே வரணும். கவனிச்சுக்கிறேன். ஆ, உதவி செய்யற பையன் கிட்ட எதுக்காக கோச்சிக்கணும்? இப்ப என்ன பாருங்க, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி போய் இதோ வந்துறேன்னு சொல்லி சிட்டா பறந்துட்டான். சொன்ன வேலையை முடிக்காம வரவே மாட்டான். அதான் ஒர்க் எப்படி முடிஞ்சிடுன்னு நான் டென்ஷனே இல்லாம இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் பாருங்க. எதுக்கு? அதான் நாம சொன்ன உடனே ஓடி போய் நம்மளுக்காக ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. அதுவும் முகம் சுளிக்காம. ரியலி ஹி இஸ் வெரி கிரேட். இவனை பேசாம இவனுக்கு இப்படி வெயிட் பண்றதை விட நானே போயிருக்கலாம். வரட்டும். எங்க போயிடுவான்? டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ரொம்ப தூரம் போக வேண்டிய வேலை ஏதாவது இருக்கும். கண்டிப்பா வந்துருவாரு. அப்பாடா, நான் அமிச்ச ஆளு வந்தாச்சு. ஆள் வந்தாச்சு. ஷாம்பு வாங்க போன ஆள் வந்தாச்சு. நீங்க நீங்க இவனை அமிச்சீங்க? நீங்க இவரையும் அனுப்புனீங்க? இவனைதான் நான் ஷாம்பு வாங்க அமிச்சேன். நானும் இவரதான் பேங்க்கு அமிச்சேன். கொஞ்சம் இருங்கோ, நான் போய் ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். 150 ரூபா தான் ஆச்சு. இந்தாங்க பணம். ஐயோ பணமா? வேண்டாம், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் 5000 ரூபாய் ஆச்சு. வெறும் 150 ரூபா தானே. நானே போயிட்டு இப்போ வந்துடுறேன். வெரி ஸ்மார்ட் கை. ஸ்மார்ட்டா? பாத்துக்கிறேன் அவனை. போங்க, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து தானே அவர்கிட்ட ஒர்க் கொடுத்துருக்கோம். இப்போ என்னோட ஒர்க் முடிஞ்சிருக்கு. அடுத்தது உங்க ஒர்க் முடிய போகுது. அவ்வளவுதான். இதுக்காக எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? டேக் இட் ஈஸியா. டேக் இட் ஈஸியா? நோ வேஸ். நோ டேக் இட் ஈஸி பாலிசி. டேக் இட் ஹார்ட் போங்கோ. அவனை வரட்டும். அவனை விட மாட்டேனா? ஒரு சின்ன ஷாம்புக்காக என்னை இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்சான். அவன் வரட்டும். என்ன போங்கோ, 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியறது. ஆமாண்டா, ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். கொன்னுடுவேன். எடுற ஷாம்பு. ராக்ஸ், என்னோட பணம். ஏய், என் ஷாம்பு. ராக்ஸ், என்னோட பணம். ராக்ஸ், என்னோட ஷாம்பு. ராக்ஸ், என்னோட பணம். ஷாம்பு. பணம். ஷாம்பு. பணம். பூ. ஷாம்பு. பணம். பணம். ஷாம்பு. ஏய், ஒரு நிமிஷம். ஏய், நீ பணம், நான் ஷாம்பு. இல்லையே, நீ போங்கோ. இப்ப பாரடைஸ் இல்லையா? ராக்ஸ், எடு என் ஷாம்பு. எடு. ராக்ஸ், எடி என்னோட பணத்தை. ராக்ஸ், எடு என் ஷாம்புவ. இன்னும் நீ குளிக்கலையா? பணம் இல்லையா? இந்தாங்கோ, கரெக்டா இருக்கான்னு என்ன பாத்துங்கோ. அப்புறம் கார்டும் அதுக்குள்ள ஏரியாவுக்கு இருக்கு. தேங்க்ஸ் ராக்ஸ், சோ ஸ்வீட். ஏய், எனக்காக ஒரு 5 ரூபாய் நீ வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ண மாட்ட? அங்க என்னடா 150 நோட்டா பறக்குது? ஓ, நீ ஏதோ என்கிட்ட வாங்கிட்டு வரணும்னு சொன்ன இல்லையா? ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம இங்க அல்பத்தனமா பேசிட்டு இருந்தோமே. அது வந்து என்னது? உனக்கு மேட்டர் மறந்து போச்சா? அது ஆமா மறந்து. உன்ன போயிட்டானே. இல்ல பொங்கு, நான் இங்கதான் இருக்கேன். ஐயோ
குளிக்க போலையா நீ? ஐயோ 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 ஐயோ. போங்க போங்க. ஹாய். ஹாய். ஏன் போங்க ஒரே மூட் அவுட்டா இருக்க? நீ எதுக்கு வந்தீங்க? பேசாத. நீங்க எல்லாருமே பச்சை வந்தீங்க. நீ போக வேண்டியதானே அந்த மூமாசா ஃபிளாட்டுக்கு போய் அந்த காய்கறி நறுக்கிறது, வீட்டை பெருக்கிறது, ஏதாவது பண்ணி கொடுக்க வேண்டியதானே? என்ன பார்த்தா சொன்ன? யாரை பார்த்து என்ன ஒரு வார்த்தை கேட்ட? நான் ஒன்றும் சாமோ ராக்ஸோ கிடையாது. வெக்கோ மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் உள்ள அர்த்து. ஹே, நீ ராக்ஸ் பத்தி பேசாதடா. அவனை பத்தி அவன் சரியான ஃப்ராட் தெரியுமா? என்ன எப்படி சீட் பண்ணா? ஏன் உனக்கு வக்கீல் தொழிலுக்கு ஏதாவது கேஸ் பிடிச்சி தரேன்னு சொன்னானா? அது இல்ல அர்து, அது வேற மேட்டர். அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு கோவமா வருதான். பேசாதடா அவனை பத்தி. போங்கோ பதட்டப்படாம கொஞ்சம் எனக்கு புரியும்படியா சொல்லு. அர்து, அந்த மூமாசால இருக்காங்களா அந்த பாரடைஸ், அவளுக்காக இந்த ராக்ஸ் வந்து தன்னோட சொந்த செலவுல 150 ரூபாய் ஆட்டோ ஃபேர் கொடுத்து அவ வேலையா ரிஸ்க் எடுத்து அலையறான். விடு போங்கோ, இதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் தானே ஃபீல் பண்ணணும். அவனுங்களுக்காக கடன் கொடுத்ததே நான். போங்கோ கடனை எப்படா திருப்பி கொடுக்குற அப்படின்னு அக்கறையா கேட்டா அந்த லூசி என்ன தெரியுமா சொல்றான்? என்ன? இதெல்லாம் நம்ம அவங்களுக்காக தானே செலவு பண்றோம். என்னது செலவு பண்றோமா? ரோமா. இனிமே உன்கிட்ட திரும்ப கடன் கேட்டு வரட்டும். அவன் வந்தானா கடன் எலும்பையும் முறிக்கும்னு அவன் எலும்பை உடைச்சிடலாம். சரி, உனக்கே அவன் மேல இவ்வளோ கோவம்? உன்கிட்ட ஏதாவது கடன் கேட்டானா? இல்லையே, நான் கேட்டது ஒரே ஒரு சின்ன ஷாம்பு பாக்கெட் தான். வாங்கி கொடுத்தானா? இல்ல. இல்லையா? அவன்கிட்ட ஒரு அழகான பொண்ணு கேட்டிருந்தா வாங்கி கொடுத்துருப்பான். என்ன சொல்ல வர நீ? இல்ல, நீ கேட்ட அவன் வாங்கி கொடுக்கலையே, அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். ஏய், அவன் வந்து வாங்கி கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லடா. அவன் என்கிட்ட இருந்து ஒரு ஷாம்பு பாக்கெட்டுக்காக 5 ரூபாய் பாரோ பண்ணான்டா. திரும்ப வரும்போது ஷாம்பு பாக்கெட் வரல. 5 ரூபாவது திரும்ப கொடுக்கணும்ல, அதுவும் திருப்பி கொடுக்கலாம் அவன். ஆஃப்டர் ஆல் ஒரு 5 ரூபீஸ், அதுக்கு இவ்ளோ பில்டப்பா? இந்தா இந்தா இந்த 5 ரூபாய். டேய், ஒருத்த கேரக்டர் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு, நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். நடுவுல நீ வேற குத்தம் கண்டுபிடிக்கிறியா? நல்ல வேலை 5 ரூபாயை காப்பாத்திட்டேன். என்னது? ஒண்ணும் இல்ல. உனக்கு அக்கறையே இல்ல அர்த்தம் அவங்க 2 பேர் மேல? எனக்கா அவங்க மேல அக்கறை இல்லையா? அதனால தான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேனா? ஒருத்தன் கல்விக்காக செல்வத்துக்காக வீரத்துக்காக போறான்னா அவன் மேல அக்கறைப்படலாம். ஆனா இந்த 2 தண்ட பசங்களும் தண்ட கர்மாந்திரத்துக்கு அந்த மூமா சாப்லேட்ல போய் வெட்டி வம்பு அடிக்கிறதுக்காக நான் அவங்க மேல அக்கறை காமிக்கணுமா? அக்கறை அவனுங்கெல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. பட்டா திருந்துற ஜென்மம் அது. ரொம்ப உத்தம மாதிரி பேசுற. நீயும் அந்த லிஸ்ட்ல வராம இருந்தா சரி. எதுக்கும் அர்து, இந்த சாம் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவன் கண்ணு எல்லாமே இந்த மூமாசா மேலதான் இருக்கு. ராக்ஸ் ஆச்சு பணத்தை தான் விடுறான். இந்த சாம் என்னெல்லாம் விட போறானோ. இந்த உப்புலிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு 1/2 hour ஆச்சு, இன்னும் வரல. கலாவும் பாலாவும் இல்லைன்னு தான் நான் இங்க வந்தேன். பட் இங்க அதை விட போர் அடிக்குது. மாமியார் மருமகள் சண்டை போடுவது எப்படி? நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. கணவரிடம் அன்பாக இருப்பது எப்படி? இது நமக்கு தேவையில்லாத விஷயம். கிருஷ்ணாவின் லீலைகள். ரொமான்ஸா? படிப்போம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். 3 பேர் ஒன்றா இருக்கும்போது தான் நம்ம மனசில் இருக்கிறத சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தனியாக உட்காந்துருக்கா. நேராக போய் கோழி அமுக்கிற மாதிரி கப்புன்னு அமைக்கிற வேண்டியதுதான். அழகான நந்தவனத்தில் ஒரு அமைதி கொஞ்சம் சூழல். ராதா கையில் வெண்புறாவை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தாள். அப்பொழுது அங்கே கிருஷ்ணன் வந்தான். உள்ளே வந்த கிருஷ்ணன்
சத்தமில்லாமல் நின்றான். அழகே உருவான அவளை கண்களால் கைது செய்தான். தென்றல் சாமரம் வீச மல்லிகையின் மனம் தென்றலிலே கலப்பது போல் அவள் கண்களிலே கலந்தான் கிருஷ்ணன். மெல்ல அருகில் சென்றான். அவள் பின்னால் மறைந்து மறைந்து நின்றான். ஆ, இந்த கிருஷ்ணாக்கு ரொம்பதான் குறும்பு, பட் ரொம்ப ஸ்மார்ட். ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்திய ட்ரை பண்றான். கிருஷ்ணாக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவன் பார்த்தாலே போதும். அவன் கண்ணுக்காக 1000 பொண்ணுங்க கியூல நிற்கும். 1000 பொண்ணு எதுக்கு, நீ ஒருத்தி போதுமே என்ற கண்ணு. ஆனா இந்த கிருஷ்ணா மட்டும் என் முன்னால வந்தா அவனை அப்படியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். கேளு. சார், நீங்க எப்ப வந்தீங்க? நான் இந்த மல்லிகை தென்றல் ஒன்னா கலக்கும் போதே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டு ஏன் என்கிட்ட சொல்லல? காத்து காதலும் சொல்லிட்டு வரதில்ல பாரடைஸ். என்னது காதலா? உன் மனசுல உள்ளத அப்படியே குபு குபுக்குன்னு கொட்டினிய, அத சொன்ன. அது என் மனசுல உள்ளது இல்ல. தெரியும், உன் மனசுல உள்ளது இல்லைன்னு எனக்கு தெரியும். அது வந்து நம்ம மனசுலன்னு சொல்லு. இது கிருஷ்ணா மனசுல உள்ளது இல்ல. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அதை ஏன் என்கிட்ட இத்தனை நாள சொல்ல? இன்னைக்கு தானே நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் வந்தது தாராளமா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் மறைக்கணும்? உங்ககிட்ட நான் எதுக்கு மறைக்கணும்? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு கூட மறைக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஓ மை காட், எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதுமா, புரியாது. இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணுமே புரியாது. எனக்கு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது, மயில் இறகுல தடவற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், கழுத்துல தொங்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீ எக்ஸ்போஸ் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒன்லி டிஸ்போஸ் தான். அவ்வளவு ஃபாஸ்டா? இல்ல, இதுல தான் கிருஷ்ணாவை பத்தி படிச்சேன். நீங்களும் இத படிச்சிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க. பை. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் லார்டு கிருஷ்ணாவை பத்தியா? காஃபி கிருஷ்ணாவை பத்தி கிடையாதா? ச்சே, ஒரு நிமிஷத்துல மொத்தமா போட்டு கவுத்திட்டாள. சரி, எதுக்கு நம்மளும் படிச்சு பார்ப்போம். லலலலலா, 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 லலலலல். என்னதான் சொல்லுடா சாம், நீ அழகுதான்டா, என்ன ஸ்மார்ட்ரா. ஊர்ல இருக்கிற எல்லார் கண்ணும் உன் மேலதான்டா. என்ன அழகுடா. எனக்கே உன்னை கண்ணாடியில பார்த்தா பொறாமையா இருக்குன்னா பாத்துக்கேன் சில சமயம்.